ஹாய் ரீடர்ஸ், ஜெயபிரகாஷ். வெல்கம் டு புக்மன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் எந்த புக்கோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா தி ஆரிஜின் பை டான் ப்ரவுன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோ பண்ணும்போது நான் சில புக்ஸ் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணி அந்த ஐப்பை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். அப்படி ஒரு புக்கு தான் இந்த டான் ப்ரவுனோட தி ஆரிஜின் புக். சில புக் ரொம்ப எதிர்பார்த்துட்டு அந்த மாதிரி சில புக்ஸ் நிறையா இருக்குது. நான் படித்த ரீடிங் ஜேர்னலில் தி கெஸ்ட் லிஸ்ட்டு, இப்போ ரீசெண்டாக படித்து முடிச்சது ராக் பேப்பர்ஸ், இந்த மாதிரி ரொம்ப ஐப்பு வச்சுக்கிட்டு ரேட்டிங்ஸ் வச்சுக்கிட்டு ஏன்டா படித்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய சில த்ரில்லர் புக்ஸ் இருக்க வகையில் இந்த புக் வாஸ் யூ ஆர் அந்த ஐப்புக்கு வர்த்து தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு புக்கு தான் இந்த தி ஆரிஜின்ற புக். ஆக்சுவலாக டான் ப்ரவுன் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அதில் அவரோட ஒரு சீரிஸ் ஃபேமஸ் ஆச்சு. ஒரு 5 புக்கு டான் ப்ரவுனோட லாங்டன் சீரிஸ் சொல்லுவோம். லாங்டன் ஒரு சயின்டிஸ்ட்டை பேஸாக வச்சு அவரோட அட்வென்ச்சர்ஸை பேஸாக வச்சு ஒரு 5 புக் எழுதப்பட்டுச்சு. டாவின்சி கோட், இன்ஃபெர்னோ, ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ், தி ஆரிஜின், இன்னொரு புக்கு இன்னொன்று ஏதோ மறந்து போயிட்டேன். இந்த 5 புக்கும் சேர்ந்து ஒரு சீரிஸ் மாதிரி அவரோட அட்வென்ச்சரை பேஸ் பண்ணியிருக்கும். இந்த லாங்டன்ன்ற ஒரு சயின்டிஸ்டோட அட்வென்ச்சரை பேஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன டீகோட் பண்ணுறான் விஷயங்களை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட புக். அதில் ஒரு புக் தான் இந்த ஆரிஜின். இட்ஸ் பக்கா நிறைய கான்ட்ரவர்சி இதில் இருக்குது. நிறைய பேருக்கு இது ஈடுபடாத. இந்த புக்கு ஏன் இவ்வளோ மோசமாக எழுதியிருக்காங்க, ஏன் இவ்வளோ மோசம்னா நான் படிக்கிற விதத்தை சொல்லலை. ரொம்ப ஒரு ரிலீஜன் ரொம்ப தாக்குற மாதிரி, ரிலீஜன் ஃபுல்லாக எல்லா ரிலீஜனுமே ரொம்ப தாக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அஃபென்சிவாக எழுதப்பட்டிருக்கும். பட் ஒரு ரைட்டிங்காக பார்க்கும்போது இட் வாஸ் இப்படி எழுத முடியுமா, இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டில் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட்டாக இப்படி ஒரு கண்டென்ட்டை உருவாக்கி நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டை கொண்டு ஒரு புக்கு எழுத முடியுமான்னு கேட்டால், நான் படித்த இன்னொரு ரீடிங் ஜேர்னல் ரொம்ப ஷார்ட் ஜேர்னல் தான் அதில் இட் வாஸ் ஓகே, இவ்வளோ சூப்பர், எனக்கு அடுத்த புக்கு படிக்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தது தான் இந்த தி ஆரிஜின் பை டான் ப்ரவுன். அண்ட் ஆஸ் யூஷுவல் டான் ப்ரவுன் அங்கே ஒன்று சொல்லி இங்கே ஒருத்தவங்க சொல்லி டான் ப்ரவுன் புக்ஸ் இருக்குது நல்லா இருக்கும் சொல்லி அப்படி கேட்க தான் இந்த புக்கை நான் படித்தது. அண்டு எஸ்பெஷலி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சுபஸ்ரீன்னு ஒருத்தவங்க அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொன்னது கூட கிடையாது டான் ப்ரவுன் புக் நான் படிக்க ஆர்வமாக இருக்கேன், நான் புக்ஸ் படிப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். டான் ப்ரவுன் புக் ரொம்ப நாளாக படிக்கணும்னு வச்சிருக்கேன். பட் எங்களை ஒரு ஹார்ட் காப்பி கூட கிடையாது, சாஃப்ட் காப்பிலும் நான் படிக்கல அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க எனக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது கரெக்டாக டான் ப்ரவுனோட இந்த புக் கொடுத்துட்டாங்க. இட் வாஸ் அவங்ககிட்ட சொன்னேன், என்னோட ரீடிங் லிஸ்ட்டில் இருக்குது இதெல்லாம் புக், இந்த டான் ப்ரவுன் புக்ஸ் எல்லாமே ரீடிங் லிஸ்ட்டில் இருக்குது. யூ டிட் அ கிரேட் ஜாப், எனக்கு யூஆர் சூப்பர் யா, எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தது தான் அவங்களோட கிஃப்ட். ரொம்ப தேங்க்யூ சுபஸ்ரீ, இந்த வீடியோவில் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க கொடுத்த இந்த புக்கை நான் படிக்கும்போது ஆக்சுவலாக நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சது இந்த டாவின்சி கூட ரொம்ப ஹிட் ஆச்சு. இட் வாஸ் ரொம்ப பேசப்பட்டுச்சு. டாவின்சி கோட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி மூவிஸ் தான் கூட அதை அடாப்ட் பண்ணாங்க. பட் நான் என்ன நினச்சேன்னா, எல்லாரும் ஹைப் கொடுக்குற புக்லேருந்து ஆரம்பிக்கணும். நான் யோசித்தேன் ஆரிஜின் அப்படியே வச்சுக்கலாம், டாவின்சி கோட முடிச்சுட்டு ஆரிஜினுக்கு வரலான்னு நான் பிளான் பண்ணேன். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே, நம்ம எல்லாரும் ஹைப் பண்ணத புக்கை விட்டுட்டு கொஞ்சம் ஹைப் லெஸ்ஸாக இருக்க புக்கை எடுப்போம். அதை படிச்சுட்டு அந்த ஃபீல் கொடுச்சுன்னா இப்போ இந்த புக்கே எப்படி ஃபீல் கொடுக்குதுன்னா, இப்போ அந்த சூப்பர் ஹைப்பில் இருக்க புக் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் அடைஞ்சதுக்காக ஸோ அந்த ஃபேமஸான புக் டாவின்சி கூட ஹோல்டில் போட்டு இவங்க கொடுத்த இந்த கிஃப்ட்டை எடுத்து தி ஆரிஜின் ஃபர்ஸ்ட் புக்கை படித்தேன். இட் வாஸ் ஒர்த் இட் அப் டு த மார்க் ஒர்த் இட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த புக்கோட ஹோல் ஸ்டோரியை ஷார்ட்டாக பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புக்கோட மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் ராபர்ட் லாங்டன் ஒரு சயின்டிஸ்ட். இவரை வச்சு தான் அட்வென்ச்சர் எல்லாம் மூவ் ஆக போகுது. இப்போ கதையோட மெயின் கேரக்டர் இன்னொரு கேரக்டர் எட்மண்ட் கிறிஸ்டன், அப்புறம் ஆம்ப்ரா விடெல் அப்படின்னு இன்னொரு கேரக்டர். இந்த எட்மண்ட் கிறிஸ்ட் அப்படின்ற கேரக்டர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். என்ன மாதிரி சயின்டிஸ்ட்னா ஒரு ஃபியூச்சரிஸ்ட், டெக்னாலஜி பேஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன்ஸ் நிறைய பண்ணக்கூடிய ஆள். ஃபியூச்சரில் இப்படி ஆகலாம், உலகம் இப்படி ஆகலாம், இவங்க இந்த எக்கனாமி இப்படி மாறலாம், இந்த எக்கனாமி இப்படி மாறலாம், அவங்களோட டெக்னாலஜியை வச்சு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு ஆள். அவன் ரிலீஜன் பேஸ் பண்ணி ஒரு ப்ரெடிக்ஷனை மேக் பண்ணுறான். ப்ரெடிக்ஷன் சொல்கிறத விட ஆரிஜின் ஆஃப் ரிலீஜன்ஸுக்கு முன்னாடி ரிலீஜன்ஸ் பற்றி பேசுகிறான். அதுக்கப்புறம் ஆரிஜின் ஆஃப் ஹியூமன், உண்மையிலே மனுஷன் இப்படி உருவானா, கடவுள் தான் உருவாக்குனாங்களா, ஆனால் கடவுள் உருவாக்குனாங்களா இல்லையா அப்படின்ற அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரெடிக்ஷனை மேக் பண்ணிட்டான். அந்த ப்ரெடிக்ஷன் வெளி வந்துச்சுன்னா ரிலீஜியன்ஸ்க்கு எல்லாமே எல்லா மற்ற ரிலீஜியன்ஸ்லாம் இருக்குல்ல, எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த ரிலீஜன்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய பிரச்சனையை உருவாக்கும், அந்த ரிலீஜன்ஸோட நம்பிக்கையை உடச்சிரும்னு அவனுக்கு தெரிஞ்சும் அதை ரிலீஸ் பண்ண முற்படுறான் எட்மண்ட் கிறிஸ்ட். முற்படும் போது அந்த சம்பவத்தில் கரெக்டாக அவன் கொல்லப்படுறான் ஸ்டேஜில். ஒரு ஸ்டேஜ் ஏறி அவன் ரிலீஸ் பண்ணும். அதோட வீடியோ ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த வீடியோ ஆன்லைனில் சர்க்குலேட் ஆகிடுச்சுன்னா ஒரு ஹியூமன் எப்படி உருவாகியிருப்பாங்க, ஒரு எர்த் எப்படி உருவாகிருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சிருச்சுன்னா ரிலீஜன் மேலே இருக்க நம்பிக்கைகள்லாம் மக்களுக்கு உடஞ்சிடும்ன்றது
தெரிஞ்சும் அவன் அதை வந்து ஒரு பெரிய ஷோகேஸ் பண்ணி ஒரு பெரிய மியூசியமில் அதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருப்பான். பட் அந்த இடத்துல அவனை போட்டு தள்ளுவாங்க. போட்டு தள்ளதுக்கப்புறம் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் செத்துட்டனால இப்போ அந்த ஃபைலு டெலிகாஸ்ட் ஆகலை. டெலிகாஸ்ட் பண்ணுறதை எடுத்து அவரோட கண்டுபிடிப்பு மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு எடுத்து பண்ணுறது தான் ராபர்ட் லாங்டன். அவன் அந்த வீடியோ டாக்குமெண்ட் வந்து இன்னொருத்தர் சேவ் ஆகிருக்கும். ஒரு பெரிய சர்வரில் வேற ஒரு அவன் செத்து போயிட்டான். இப்போ அதை ரிட்ரீவ் பண்ணணும். அது வேற ஒரு இடத்துல சேவ் ஆகிருக்கும். அந்த இடத்துல போய் சர்வரை ஆக்சஸ் பண்ணி அது திருப்பி இன்டர்நெட்டில் ஃப்ளோ பண்ண விடணும். அப்படி ஃப்ளோ பண்ண விடும்போது இவ்வளோ அரசியல் பின்னாடி போகுது. பல பேர் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு போராடுறாங்க. லைக் ரிலீஜியன்ஸ் பேஸ் பண்ண அந்த மத தலைவர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல வெவ்வேறு நாட்டில், அவங்க எல்லாருமே இது ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ராபர்ட் லாங்டனை வந்து லைக் ஒரு பவுண்டி அண்ட் மாதிரி லைக் அவனை சொல்லப்படாமல் சீக்கிரட்டாக அவனை வேட்டையாடுறாங்கன்னு சொல்லாமே அந்த மாதிரி பிடித்து இருக்காங்க. பட் ராபர்ட் லாங்டன் எப்படியாச்சும் எட்மண்ட் கிறிஸோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து நம்ம ராபர்ட் லாங்டன் எப்படியாச்சும் அதை ரிலீஸ் பண்ணிடணும். அவனோட ப்ரெடிக்ஷன் என்ன, அவனோட அந்த ஆரிஜின் என்னன்னு அவன் கண்டுபிடிச்சான் அப்படின்றது வந்து இந்த உலகத்துக்கு காமிச்சிடணும் ரொம்பவே ஆர்வத்தில் இருக்காது. அப்புறம் அவரும் தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்குது. அப்படி என்ன அந்த வீடியோவில் இருக்கும். ஏன்னா அந்த வீடியோ அவரும் ஃபுல்லாக பார்க்கல, யாருமே அந்த வீடியோ பார்க்கல. அவன் செத்ததுக்கப்புறம் அந்த வீடியோ அந்த சர்வரில் இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணணும். யாருமே அதை பார்த்தது கிடையாது. பட் இதை ரிலீஸ் பண்ணிடணும், அவனோட கண்டுபிடிப்பு எல்லாருக்கும் தெரியணுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த தேடுதல் வேட்டையில் இறங்குறாரு ராபர்ட் லாங்டன். இதுக்கு முன்னாடி ராபர்ட் லாங்டன் கொள்றதுக்காக சில பேர் வராங்க, அவங்க ஒரு தேச துரோகின்னு அறிவிக்கிறாங்க, அவன் இவங்களை கடத்திட்டான் நிறைய விஷயம். இதை தாண்டி கடைசியில் ராபர்ட் லாங்டன் அந்த டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணாரா. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டில் அந்த வீடியோ டாக்குமெண்ட்ல அப்படி என்னதான் இருந்துச்சு, என்னதான் சொன்னாங்க. லைக் அந்த ஒரு பல இத்தனை வருஷங்களாக எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிற ரிலிஜியன்ஸோட நம்பிக்கைகளை உடைக்கக்கூடிய விஷயம் அதில் இருக்குன்னா அப்போ அது எந்த மாதிரி இவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயமா இருந்திருக்கணும். அப்படி அதில் என்ன விஷயம் இருக்கும்ன்றதை வந்து கடைசி ரிவீல் பண்ணுறதான் கதை. ரொம்பவே நல்லா எழுதியிருப்பாங்க. ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறதுனா இந்த புக். இதில் வந்து நிறைய கான்ட்ரவர்சி நான் சொன்ன மாதிரி லைக் ரிலிஜியன்ஸ் பேஸ் பண்ணி நான் சரி தப்புன்னு சொல்லவே இல்லை. நான் சரி தப்புன்னு எதுவுமே சொல்ல, அதெல்லாம் போக விரும்பலை. பிகாஸ் அது ரொம்ப கான்ட்ரவர்ஷன். அதில் அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் லைக் அது எனக்கு ஐ ஜஸ்ட் அது கதையாக படிக்கும்போது அது கொண்டு போன பேஸ், அது கொண்டு போன விஷயங்கள். இன்னொரு விஷயம் வந்து இது நடக்கிறது எல்லாம் ஸ்பெயினில். ஆக்சுவலாக நமக்கு ஒரு விஷயங்கள் இருக்குது. புக்ஸ் எல்லாமே நமக்கு தெரியாத நாடுகளை நமக்கு அறிமுகப்படுத்தும், தெரியாத இடங்கள், தெரியாத நபர்கள், அவங்களோட நடவடிக்கைகள், பதவியில் இருக்கவங்களோட பிஹேவியரல் தாட்ஸ் அதெல்லாம் நமக்கு சொல்லணும்னு சொல்லுவாங்க. பட் இது இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி படித்த புக்கில் அந்த அளவுக்கு நான் ஏதாச்சும் விஷயங்கள் புதுசாக எடுத்துக்கிட்டேன்னு கேட்டால் எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் சொல்லிக்க ஞாபகம் எதுவும் இல்லை. பட் இந்த புக்ஸில் ஒரு ஸ்பெயினில் ஒரு அரசக்கட்டை எந்த மாதிரி இருக்கும், ஒரு அரசாட்சி தான் நடக்கிற இடம் தான் அது. லைக் அன்அஃபிஷியலி அரசாட்சி சொல்லலாமா, அங்கே இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்க, அந்த அரசாட்சியில் இருக்க பதவியில் இருக்கவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கும், அவங்க மக்களை அப்ரோச் பண்ணுற விதம் எப்படி இருக்கும், அவங்களுக்கும் ரிலிஜியன்ஸ்க்கும் எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்குது, ரிலிஜியன்ஸை எப்படி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்காங்க, எப்படி மாடர்ன் டேக்கு அவங்க எவால்வ் ஆக ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரி புதுசாக ஒரு தாட்ஸை கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெயினில் இப்படிலாம் இருக்குது போல இருக்குது அப்படின்னு உனக்கு ஒரு இன்புட்ஸ் கொடுத்த விஷயங்கள் லைக் ஓகே இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு எனக்கு சில புக்ஸ்லேருந்து கொடுக்கும்போது அதில் இந்த புக் ரொம்ப பெரிய விஷயம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது இந்த உலகத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து இந்த புக்கில் நான் எடுத்துக்கிறத ஒரு பெரிய டேக்கவே நான் சொல்லுவேன். அது வந்து ரொம்பவே கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருந்தார். இன்னொரு விஷயம் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ். எனக்கு எப்பயுமே ஒரு கேரக்டரோட பற்றி பேசுகிறாங்க, ஒரு கேரக்டர் மனநிலையை பற்றி பேசுகிறாங்க, அந்த கேரக்டர் பண்ண போகிற ஒரு டிசிஷன் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். இதனால தான் அந்த கேரக்டர் அதை பண்ணுது, இதனால தான் கேரக்டர் அங்கே போச்சு, இதனால தான் அந்த கேரக்டர் இதை எடுத்துச்சுன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தா தான் எனக்கு அது கனெக்ஷன் ரொம்ப இருக்கும். ஐ வில் ஃபீல் லைக் ஓகே இட்ஸ் கரெக்ட் அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்கும். அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்குமே எல்லா ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் லைக் பக்கா அவன் இதனால தான் அந்த ஹெலிகாப்டர் இது பண்ணான், இதனால தான் அதை பண்ணான், இதனால தான் அதை பண்ணான் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயங்கள் கிரேட், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைக் கிட்ட படிச்சு. பட் ஸ்டில் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, ஈவன் தோ இது ரொம்ப வெரி ஃபாஸ்ட் பேஸ்டாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் 400 பேஜஸோ 400 பேஜ் நினைக்கிறேன், தொடர்ந்து படிக்க முடியல. அது சில புக்ஸ் அப்படி தான் ரொம்ப கண்டென்ட் ஓரியன்ட் வைஸாக இருக்கும்போது, ரொம்ப ஸ்ட்ராங் கண்டென்ட் ஹை கண்டென்ட் இருக்கும்போது அதை உட்காந்து படிக்க முடியாது. பட் ஸ்டில் படிக்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, அடுத்து என்ன கூட படிக்க தோணும், பட் அதை உட்காந்து படிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கிற ஒரு புக்கு தான் தி ஒரிஜின் பை டான் ப்ரவுன். மற்றபடி பஸ் பக்கா கேரக்டர்ஸ் எனக்கு பிடிச்ச கேரக்டர் சொல்லலாம். எல்லா கேரக்டரும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லைக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ராபர்ட் லாங்டன் கேரக்டர் ஆல் ஃபேவரட்டாக இருக்கும் போல எனக்கு ஃபேவரட்டாக இருந்துச்சு ராபர்ட் லாங்டனோடது. அண்ட் ஆம்ப்ரா விடல் கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்பெயினோட கிங் கேரக்டர் ஒன்று வரும், அந்த கிங்னா பிரின்ஸ் கேரக்டர் வரும். அந்த கேரக்டரோட சேஞ்ச் ஓவர், அவன் என்ன நினச்சிட்டு இருந்தான், எப்படி ஸ்பெயினை மாற்றணும்னு நினைக்கிறான் அப்படின்றது அங்கே ஒரு 2-3 பேஜஸ் தான் அதெல்லாம் பற்றி பேசியிருப்பான். பட் ஸ்டில் பட் லைக் ஓகே இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் கொடுக்கும்போது லைக் நல்லா இருந்துச்சு. இட் ஃபீல் குட். நல்லா இருந்துச்சு அந்த புக்கோட அந்த கண்டென்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டேன். இப்படிலாம் ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குது, இப்படிலாம் ஒரு அரச கட்டம் இருக்குது, அரசியல் அமைப்பு இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கவர்மெண்ட்டு அரசியல் ஆட்சி இதெல்லாம் வச்சு
ஓகே நம்ம கற்றுக்கிட்டு அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு இந்த புக்கோட ரீடிங் டிஃபிகல்ட்டின்னு பார்க்கும்போது இட் வாஸ் லைக் ஓகே, ஒரு பிகினர்ஸ்க்கு அர்த்த கட்டருக்கும் படிக்கலாம். பட் ஸ்டில் சில வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அடிக்கடி நான் ஃபோன் டிக்ஷனரி பயன்படுத்திக்கிட்டே இருந்தேன் என்ன வார்த்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஓகே, ஆவரேஜ் பிகினருக்கு அர்த்த கட்டம், நெக்ஸ்ட் லெவல் பிகினருக்கு போகிறவங்க அப்படின்னு சொல்கிறவங்க இதை நல்லா படிக்கலாம். அண்ட் பேஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்பீடை பேஸ் பண்ணி நான் சில புக்ஸை வந்து இது பண்ணுவேன். லைக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அதோட ஸ்டோரி பிளாட்டு அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட். ஆனால் அதுக்கடத்தில் படிக்க முடியல. ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டாக, ரொம்ப ஸ்ட்ராங் கண்டென்ட் இருந்தாலும் படிக்க முடியும். பட் ரொம்ப ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த புக்கு நான் உங்களுக்கு ஸ்டார்ஸ் 5க்கு 4.5. அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னொரு பார்க்குறேன். பாய்.